சார் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் சார் திமுக முதல் எதிர்க்காம இப்போ எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. நாடகம் தெரியுது இல்லை? நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யார்? தம்பி அண்ணாமலை கூட சொல்ற கேட்டதே இவங்க தானே. 2 ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம். மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான். அவங்க தான் சொல்கிறாங்களே, மத்திய அமைச்சரவையிலேருந்து அமைச்சரகத்திலேருந்து சொல்கிறாங்களே, அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு. மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி. இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க. ஆனால் அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் அதான் சொல்கிறேன், எடுங்க பார்ப்போம். நீ எடுத்துருங்க, நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்போம். எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் 4ஆம் பட்சம். எனக்கு என் மண்ணும் மக்களும் தான். இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒரு பிடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான். தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலேருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான், செக்கு எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான். நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது, ஈத்தேன் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது, இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது. இந்தியாவில் என் நிலத்தில் தான் டங்ஷன் இருக்குது, இங்கே தான் மீத்தேன் இருக்குது, வேறு இடத்துல இல்லை. காவிரி படுகையில் இருக்குல்ல, கங்கை படுகையிலும் இருக்குல்ல, எடு அங்கே. இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை, என்கிட்ட தான் மலை இருக்குது, அங்கே தான் நீட்டு ஆய்வு செய்வேன். வேறு எங்கேயும் நீட்டு ஆய்வு எடுக்க பண்ண முடியாது. ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கிட்டு இருக்குது. அது கேட்க நாதி கிடையாது. நீ எடுத்துறேன், நீ நான் பார்ப்பேன். நீங்கள் வந்து நான் போராட போகிறேன், 13ஆம் தேதி போய் போராடுறேன், நீ எடுத்துரு பார்ப்பேன். வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே, வந்து எடுத்துருங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது. அது நேரடியாக வேதாந்தா வந்து அனில் அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிரும்ட்டு வேறு பேரில் இறக்குறது. எப்படி எடுக்க போகிற முதலாளி யார்? மண்ணின் வளம் மக்களுக்கானது. அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை, தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சுருக்கேன். வெறி நாய் சேலை துணியை கட்டிச்சு கொதரும்ல, அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை. வாங்கலை ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள், 2 கரையில் எப்படி குவிச்சு வச்சுருக்காங்க மலையை. தாயின் மாற அறுத்து விற்கிறவனை உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தாயின் மாற அறுத்து விற்கிறவனை இங்கே தான்